ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப், உங்களை பற்றி சொல்லுங்கள். அதாவது நீங்கள் எங்கேயாவது வேலைக்கு போகும்போதோ உங்களை பற்றி செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். செல்ஃப் இன்ட்ரொடக்ஷனில் ஃபஸ்ட்டு உங்களோட நேம் சொல்லணும். மை நேம் இஸ் ஏ ரோசி, என் பெயர் ஏ ரோசி. ஏ ரோசின்ற இடத்துல உங்களோட பேரை நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்து உங்களோட ஏஜ். ஐ எம் 22 இயர்ஸ் ஓல்டு, எனக்கு 22 வயது ஆகிறது. அடுத்து நாம் எங்கேருந்து வர்றோம் அப்படின்றத சொல்லணும். ஐ எம் ஃப்ரம் திண்டுக்கல், நான் திண்டுக்கல்லை சேர்ந்தவன். அடுத்து நம்ம ஸ்கூல் எங்கே படித்தோம் அப்படின்ற டீட்டெயில் சொல்லணும். ஐ டிட் மை ஸ்கூலிங் அட் பிசி ஹை ஸ்கூல் இன் திண்டுக்கல், நான் திண்டுக்கல்லில் உள்ள பிசி உயர்நிலைப் பள்ளியில் எனது பள்ளி படிப்பை முடித்தேன். நீங்கள் உங்கள் ஸ்கூல் என்னவோ அந்த டீட்டெயில் இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம காலேஜ் டீட்டெயில். ஐ டிட் மை கிராஜுவேஷன் இன் பிகாம் ஃப்ரம் ஏபி காலேஜ் ஃப்ரம் சென்னை, நான் சென்னையில் உள்ள ஏபி கல்லூரியில் பிகாம் பட்டப்படிப்பை முடித்தேன். இதை மாதிரி உங்களோட டிகிரி என்னவோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம எவ்வளோ ஸ்கோர் வாங்கினோம் அப்படின்ற டீட்டெயில். ஐ ஸ்கோர்ட் 85% இன் 10th ஸ்டாண்டர்ட், நான் 10ஆம் வகுப்பில் 85% மதிப்பெண்கள் பெற்றேன். அதே மாதிரி 12th அண்டு காலேஜ் ஸ்கோர் எவ்வளோன்றதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ஹாபீஸ், அதாவது பொழுதுபோக்குகள். மை ஹாபீஸ் ஆர் டிராயிங், குக்கிங், எனது பொழுதுபோக்குகள் ஓவியம் வரைதல், சமையல். அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா என்னென்ன ஹாபீஸ் இருக்கோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஃபேமிலி பற்றி சொல்லணும். தேர் ஆர் 4 members இன் மை ஃபேமிலி, மை ஃபாதர், மதர், பிரதர் அண்ட் மீ. என் குடும்பத்தில் 4 பேர் உள்ளனர். என் அப்பா, அம்மா, சகோதரன் மற்றும் நான். இதை மாதிரி உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேசிக்கான செல்ஃப் இன்ட்ரொடக்ஷனை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். வெளியே இன்டர்வியூக்கு போகும்போது நீங்கள் ஈஸியாக பேசலாம். உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் பயப்படாமல் எதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.